ஓம் சாந்தி. அனைவரும் யோகா பட்டிக்கு வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். யோகா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே அதுக்கான ஒரு அஸ்திவாரத்தை உருவாக்கணும். அப்போதான் நல்லா யோகத்தில் அமர முடியும். யோகத்தினுடைய அனுபவத்தை செய்ய முடியும். இந்த வாரத்தினுடைய முரளிகளிலிருந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, பாபா 2-3 முறை கண்களை திறந்து அமரணும் இல்லையா? யோகத்துல கண்களை மூடக்கூடாது, கண்கள் திறந்து அமரணும் அப்படின்னு சொன்னார். ஏன்? அதுக்கும் காரணம் சொன்னார். நசர் சே நிகால், பார்வையினாலேயே பாபா நமக்கு அனைத்து பிராப்திகளையும் கொடுக்கிறார் இல்லையா? அப்போ பாபா அனைத்து பிராப்திகள் கொடுக்கறதுக்காக நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னா, நம்ம கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா அதுக்கு என்னன்னு சொல்றது அப்படின்றார் இல்லையா? ஆகையால நமக்கு இப்போ அந்த ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு உணர்வுகளை கொண்டு முதல்ல யோகத்துக்கான முதல் ஸ்டெப் பாபாவை அன்பாக பார்க்கலாம். 2 கண்கள் திறந்து நல்ல சந்தோஷமாக இல்லையா பாபாவை பார்க்கலாம். பாபாவுடைய கண்களை நீங்க பாருங்க. இந்த கண்கள் மூலமாக தான் நான் உங்களை தூய்மையாக்குறேன். மேஜிக் அப்படின்றார். மனிதனை தேவதையாக மாத்துறேன். ஆகையால எந்த ஒரு சிந்தனையில இருக்கணும் அப்படின்னா, வெறும் பாபாவுடைய கண்களை பார்வையை நான் பாபாவுடைய பார்வை என் மீது இருக்கு, என்னுடைய பார்வை பாபா மீது இருக்கணும். அவ்வளவுதான். இதே சிந்தனையில ஒரு 5 நிமிடங்கள் பாபாவை பாருங்க. பின்னாடி பாபா படம் இருக்கு இல்லையா? பாபாவையே பார்த்துட்டு அனுபவம் பண்ணுங்க. பாபாவுடைய பார்வை என் மீது இருக்கு, ஆகல என்னுடைய பார்வை பாபாவின் மீது இருக்கு. இந்த அழகான மாலை நேரத்தில் நான் பாப் தாதாவின் முன்பு அமர்ந்திருக்கின்றேன். பாப் தாதாவின் அன்பான பார்வை என் மீது இருக்கிறது. பாப் தாதா என்னை அன்பான பார்வையினால் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த அன்பினை உணருங்கள். உலகத்தில் பக்தர்கள் இறைவனுடைய கடைக்கண் பார்வைக்காக எவ்வளவு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தலையை உடைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு நான் பாப் தாதாவின் பார்வையில் இருக்கிறேன். நான் பாப் தாதாவை பார்த்து கொண்டிருக்கிறேன். பாப் தாதாவின் பார்வை என் மீது இருக்கிறது. பாப் தாதாவின் பார்வையில் இருக்கும் ஆன்மீக சக்தியை உணருங்கள். ஓம் சாந்தி. பார்த்தீங்களா? பாப் தாதாவை பார்த்தீங்களா? பாப் தாதா உங்களை பார்க்குறார் அப்படின்றது அனுபவம் செய்தீங்களா? இது போல் ரொம்ப நேரம் யோகத்தில் உட்காரணும்னு இல்லை. பாபா ஏதாவது முரளியில் ஒரு பாயிண்ட் கொடுக்குறாருன்னா ஒரு சில நிமிடங்களுக்காவது அதை நம்ம தினமும் பயிற்சி செய்யணும். அன்னன்றைக்கு என்னென்ன சொல்கிறாரோ
அதை செய்து அனுபவம் அப்படிதான் அனுபவம் வந்து அதிகமாகும். யோக பலம் வந்து சேமிப்பாகும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து சேமிக்கணும். யோக பலத்தை பாபா சொல்லியிருக்கிறார், யோக பலத்தை பற்றி. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் அப்படின்னா, சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படின்னு. ஞாபகம் இருக்கா? சேஃப்டி ஃபர்ஸ்ட், முதன்மையானது ஆத்மாவின் பாதுகாப்பு, இல்லையா? அப்போ ஆத்மாவின் பாதுகாப்பிற்காக நாம என்ன செய்யணும்? அதுக்கும் பாபா சொல்லிட்டாரு, முதன்மையானது ஆத்மாவின் பாதுகாப்பிற்கு நினைவு தான், இல்லையா? ஆனா எந்த மாதிரியான நினைவு? நம்ம ஆத்மா பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா, அப்போ எந்த ஒரு ஃபேக்ட்ரி அல்லது எந்த ஒரு ஆர்கனைசேஷன் எதுவா பெரிய லெவல்ல பண்றாங்கன்னா, முதல்ல அது சேஃப்டிக்கு யோசிப்பாங்க. ஒரு ரைஸ் மில் எடுத்துக்கோங்க, இல்லை வேற ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி எடுத்துக்கோங்க. எதுவா இருந்தாலும் அவங்க பொருட்கள் இருக்கு, மேனுஃபேக்சர் நடக்குதுன்னா முதல்ல அதனுடைய சேஃப்டிக்காக யோசிப்பாங்க, இல்லையா? அப்ப நாம வந்து நம்முடைய ஆத்மாவுடைய சேஃப்டிக்காக கூட என்ன பண்ணணும்? யோசிக்கணும். சேஃப்டி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு. நமக்கு அதுக்கு முதல் முக்கியத்துவம் வந்து சேஃப்டிக்காக கொடுக்கணும். அப்ப நம்முடைய ஆத்மாவுடைய சேஃப்டி எதுல இருக்கு? நினைவு, இல்லையா? அப்போ பாபாவை நம்ம நினைக்கணும் அப்படின்னா அதுக்கு சில நியமங்கள் இருக்கு. நியமங்கள் இருக்கு. அப்ப அந்த ஒவ்வொரு நியமத்தின்படி நம்ம நடந்தால்தான் நமக்கு யோகா நல்லா இருக்கும், யோக பலம் சேமிப்பாகும். முதல் நியமம் அப்படின்றது யோகத்திற்கு அனுசாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. யோகா அத்தக அனுசாசன். நீ யோகா பண்ணணும்னால முதல்ல நியமம் கடைப்பிடிக்கணும். அதுல உட்கார்றதுக்கு கூட என்ன இருக்குது? நியமம் இருக்கு. நீங்க கீழே உட்கார்ந்து இருந்தாலும் சரி, சேர்ல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டா இருக்கும். சேர்ல கூட உட்கார்ந்து இப்படி நம்ம உட்கார்ந்தா சோம்பேறித்தனம் கண்டிப்பா வரும், தூக்கம் கண்டிப்பா வரும். அதனால நம்ம வந்து எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் நேரா உட்கார்ந்து, சேர்ல கூட உட்காருங்க, ஆனா நேரா உட்கார்றதுக்கு முயற்சி வந்து அப்படியே ஒரு விழிப்புணர்வுல நம்ம வந்து இருக்க முடியும். அதான் அந்த நியமப்படி போகும். அப்போ அந்த யோகத்துல நம்ம அமர்ந்திருக்கிறோம், நல்லா உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னா, அடுத்தது யோகத்திற்கான நியமம் என்ன அப்படின்னா, யோகம் என்றாலே நம்ம என்ன சொல்றோம்? மிலன், சந்திப்பு அப்படின்னு சொல்லுவோம். யோகானால என்னது? சந்திப்பு. அப்போ உங்களுக்கு பிரியமானவங்க, உங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்சவங்க, அவங்கள இன்னைக்கு சந்திக்க போறோம், இல்ல அவங்க வந்து நம்மளை சந்திக்க வருவாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வராங்களா, வரட்டும் அப்படி நான் சொல்வீங்க, இல்லையா? எதிர்பார்த்துட்டு இருப்போம். குஷி, இன்னைக்கு வரப்போறாங்க, இன்னைக்கு சாயங்காலம் அவங்க வரப்போறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்லுவீங்க, நினைப்பீங்க. அது போல யோகா அப்படின்னாலே என்னது? சந்திப்பு. குஷி இருக்க வேண்டாம்? பாபாவை சந்திக்க போறோம், குஷி வரணும். இன்னைக்கு மாலையில பட்டி இருக்கு, ஃபுல் டே வந்து இன்னைக்கு சாயங்காலம் பட்டி இருக்கு, நான் பாபாவை சந்திக்கிறோம், ஸ்பெஷல்லா அனுபவம் அடைய போறோம் அப்படின்ற குஷி இருக்கணும், இல்லையா? அந்த குஷி இருந்தால்தான் நீங்க லேசா இருப்பீங்க, யோகா செய்ய முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? குஷி இல்லைன்னா. ஆகல யோகான்னா நம்ம சந்திக்க போறோம், சீரியஸா உட்கார்ந்து நான் ஆத்மா பரந்தாமத்துக்கு போகணும், அது இல்லை யோகா. அது ஒரு விதமான யோகா தான். இருந்தாலும் ஃபுல் டே நமக்கு குஷி இருக்கணும். நான் யாரு? நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன்? நான் எங்க போக போறேன்? நான் யாருடன் இருக்கிறேன்? நான் யாருடன் போக போறேன்? குஷி வருமா வராதா? இல்லையா? இந்த 4-5 பாயிண்ட்ஸ்ல எவ்வளோ வந்து நமக்கு அந்த மனதிற்கு குஷி வருது. ஆகையில அந்த குஷியினுடைய அலைகள் வந்து எப்பவுமே இருக்கணும். அதனால இப்ப முதல்ல குஷியை வர வச்சுக்கலாம். என்ன? நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர். நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல அதை உணரணும், இல்லையா? 4 வருஷ கணக்காயிடுத்து, இத்தனை வருஷம் ஆயிடுத்து, அன்பு குறையாது, இல்லையா?
அதனால நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர். இன்னும் ஒரு பாயிண்ட் வந்து பாபா சொன்னார். நான் ஈஸ்வரிய உலகத்துல இருக்கிறேன். நம்ம வந்து அசுர உலகத்துல இல்ல, தேவதா உலகத்துல இல்ல. நம்ம எங்க இருக்கிறோம்? ஈஸ்வரிய உலகத்துல இருக்கிறோம். சந்தோஷம் வருதா? வராதா? யாருக்கெல்லாம் சந்தோஷம் வருது? நம்ம ஈஸ்வரிய உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நினைங்க. நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர். நான் ஈஸ்வரிய உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்ப என்னென்ன தோணுது நீங்களே யோசிங்களேன். நான் பாபாவினுடையவன் அப்படி நினைக்கும் போது என்ன சிந்தனை வருது? என்ன ஃபீலிங் வருது? இல்லையா? பாபா என்னுடையவர் அப்படி நினைக்கும் போது என்ன ஃபீலிங் வருது? நான் ஈஸ்வரிய உலகத்துல இருக்கிறேன்னு நினைக்கும் போது எந்த மாதிரியான உணர்வுகள் வருது? ஆக மொத்தம் குஷியில என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். சிந்திக்கலாமா? ஓம் சாந்தி. நான் பாபாவினுடையவன். பாபா என்னுடையவர். எனக்காகவே பாபா வந்திருக்கிறார். உங்களுக்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. யாரை முழு உலகமும் தேடிக்கொண்டிருக்கிறதோ அந்த தந்தை என்னுடையவராக இருக்கிறார். நான் ஈஸ்வரனுடைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஈஸ்வரிய வழிப்படி நடந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எல்லாமே ஒரு சிவ் பாபா தான். ஈஸ்வரனுடைய நிழல் குடைக்குள் இருப்பதாக அனுபவம் செய்யுங்கள். நான் பகவானின் குடை நிழலுக்குள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கின்றேன். நான் ஈஸ்வரனுடைய கையை பிடித்திருக்கிறேன். நான்
எவ்வளவு பாக்கியசாலி ஆத்மா. நான் ஈஸ்வரனுடைய மணப்பெண்ணாக இருக்கின்றேன். சிவ் பாபா என்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். லக்ஷ்மி நாராயணனை போல் என்னை மாற்றிக்கொண்டிருக்கிறார். மேஜிக் செய்து கொண்டிருக்கிறார். ஆஹா பாபா, ஆஹா என்னுடைய பாக்கியம். ஆஹா நான். ஆஹா டிராமா. நான் ஈஸ்வரிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சிரேஷ்ட ஆத்மா. ஓம் சாந்தி. உணர முடிஞ்சதா? நம்ம ஈஸ்வரிய உலகத்துல இருக்கிறோம். ஈஸ்வரனுடைய நிழல் குடைக்குள்ள இருக்கிறோம். பாதுகாப்பாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சி செய்யும். ஒரு நிமிஷம் கூட செய்யுங்க. ஆனா கண்டிப்பா இந்த பயிற்சி செய்யும். அப்போ நினைக்கும் போதே நீங்க அந்த நிலையை அனுபவம் பண்ணுவீங்க. அப்ப அடுத்தது யோகா. நம்முடைய யோகா அப்படின்றது பாபா என்ன சொல்ற, ராஜ யோகா அப்படின்னு சொல்ற. நம்ம செய்யறது வெறும் யோகா இல்லை. யோகான்னா பாபாவை நினைக்கிறது. உலகத்திலையும் யார் யாரோடு தொடர்பு கொள்றாங்களோ அவங்க எல்லாம் யோகிங்க தான். பிரம்ம தத்துவத்தை தொடர்பு கொண்டு நினைக்கிறாங்க, பிரம்ம யோகிங்க, தத்துவ யோகிங்க. அப்படி யார் யாரை நினைக்கிறாங்களோ எல்லாருமே யோகிகள் தான். அந்த இணைப்புன்றதுக்கு யோகான்னு சொல்லுவோம். இப்ப நம்ம வெறும் யோகிகளா அல்லது ராஜ யோகிகளா? அப்போ வெறும் யோகிகளாக இருப்பதற்கும் ராஜ யோகிகளாக இருப்பதற்கு ஏதோ வித்தியாசம் இருக்கா? ரெண்டு ஒண்ணு தானா? அப்ப யோகா பட்டி செய்யணும் தானே சொன்ன, ராஜ யோகா பட்டி செய்யணும்னு கூப்பிடலையே. நம்ம யோகிகளா ராஜயோகிகளா? என்ன வித்தியாசம்? அப்படி ராஜயோகினா என்ன வித்தியாசம்? அதுக்குதான் பாபா ஒவ்வொரு முரளிலையும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்க. இப்படி செய்தால்தான் நீங்க ராஜ யோகி. இல்லைன்னா வெறும் யோகி இல்லையா? வெறும் யோகிகளா இருந்தோன்னா அந்த நேரம் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் அதுவும் பாபா நினைவு தானே. ஏதோ பாபா பாயிண்ட் நினைக்கிறீங்க, ஸ்வமான் அல்லது நினைக்கிறீங்க. ஆனா ஆத்ம உணர்வுல இருந்து நீங்க நினைக்கலன்னா அடைய வேண்டிய விஷயங்கள் நிறைய நம்ம அடைய முடியாது. ஆகையால நம்ம யாரு? ராஜ யோகி. அப்பனார் முதல்ல ராஜா ஆகணும். ஆத்ம உணர்வுல இருக்கணும். பூர்வ மத்திய சிம்ஹாசனத்துல ராஜாவாக அமரணும். அதாவது நம்ம எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கு. இன்னைக்கு விஞ்ஞானம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பாபா நமக்கு முதல்ல சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு விஞ்ஞானம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு.
நம்முடைய எண்ணத்திற்கு எவ்வளோ சக்தி இருக்கு. நம்ம பாடியில 15 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கு. அப்படின்னா 15,000 கோடி செல்கள், அணுக்கள் இருக்கு. நம்ம ஒரு சங்கல்பம் செய்தாலே அந்த 15,000 கோடி செல்கள் ஆர்டர் கேட்கும். அதுக்கு தான் நம்மள பாபா ராஜா அப்படின்ற. புரியுதா? சங்கல்பம் தான். நான் ஆத்மா அப்படின்னு நான் பூர்வ மத்தியத்துல உட்கார்ந்துட்டேன் அப்படின்னாலே, அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோமோ எல்லாம் நம்முடைய கட்டளையின்படி தான். ராஜானா ராஜாவுடைய கட்டளைக்கு கீழே தானே எல்லாம் இருக்கணும். கட்டளைக்கு கட்டுப்படணும் இல்லையா? அப்போ நமக்கு சன்ஸ்காரம் இப்படி இருக்கு, சுபாவம் இருக்கு, இப்படி இருக்கு, பேச்சு இப்படி இருக்கு, நடத்தை இப்படி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அதிகமா அந்த பூர்வ மத்திய சிம்ஹாசனத்துல ராஜாவாக அமர்றதில்ல. அந்த பழக்கம் நமக்கு இருந்தது அப்படின்னா, அப்போ ஈஸியா நம்ம எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம். அதே நேரத்துல பாபாவையும் நினைக்கலாம். இப்போ யாராகி நம்ம யோகா பண்ணலாம்? ராஜயோகியாகி நம்ம இப்ப பாபாவை நினைக்கலாம். வித்தியாசம் புரியுது இல்லையா? ஒவ்வொரு ஸ்டேஜா ஒவ்வொரு விதமா நம்ம நினைச்சிட்டே வந்தோம்னா எல்லா விதமான பழக்கங்கள் இருக்கும். நமக்கு போர் அடிக்காது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அனுபவங்கள் கூட நமக்கு கிடைக்கும். ஓகேயா? நான் ராஜயோகி ஆத்மா. என்னுடைய கவனம் என்னுடைய பூர்வ மத்தியில் இருக்கிறது. பூர்வ மத்திய சிம்ஹாசனத்தில் நான் ஆத்மா சுயராஜ்ய அதிகாரியாகி வசதியாக அமர்ந்திருக்கின்றேன். இந்த சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டிருக்கிறது. பூர்வ மத்தியில் ஆத்மாவாகிய நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன். மனமும் புத்தியும் பூர்வ மத்தியில் ஒருமுகப்படுத்துங்கள். உங்களுடைய
நிஜ ஸ்வரூபத்தை பாருங்கள். இப்பொழுது இந்த ஸ்தூல சரீரம் முற்றிலும் மறைந்துவிட்டது. நான் ஆத்மா ஒளி சரீரத்தில் இருக்கின்றேன். இந்த ஒளி சரீரம் எவ்வளவு லேசாக இருக்கிறது என்றால், நான் பறந்து கொண்டிருக்கிறேன். சூக்ஷ்மலோகத்தை நோக்கி பறந்து சென்று கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் சூக்ஷ்ம லோகத்தில் சம்பூர்ண ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தில் இருக்கும் பிரம்மா தந்தையின் முன்பு இருக்கின்றேன். கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் பிரம்மாவின் பார்வையில் எவ்வளவு அன்பு இருக்கிறது, எவ்வளவு சக்தி இருக்கிறது. எனக்குள் ஆன்மீக சக்தி நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் சூக்ஷ்ம உடலையும் விட்டுவிட்டு நிராகார உலகத்தில் இருக்கின்றேன். கோடி சூரிய பிரகாசமாக சிவ் பாபா நடுவில் இருக்கிறார். அவ்வளவு பரந்தாமம் பிரகாசமாக இருக்கிறது. அதே நேரத்தில் குளிர்ச்சியானதாகவும் இருக்கிறது. பாபாவின் அருகில் செல்கின்றேன். பாபாவின் சக்தி வாய்ந்த ஒளி கிரணங்கள் எனக்குள் சென்று கொண்டிருக்கிறது.
இப்பொழுது நான் பரந்தாமத்திலிருந்து கீழே வருகின்றேன். ஓம் சாந்தி. யோகியா இருந்தீங்களா? வெறும் யோகியா இருந்தீங்களா? சிம்ஹாசனத்துல அமர்ந்து பாபாவை நினைக்கணும். இப்படி நம்ம பழகிக்கணும். அப்பப்போ இந்த மாதிரி பயிற்சிகள் செய்துட்டே இருக்கணும். அப்ப முள்ளில் அப்படி பாபா சொன்னோடனே அதை நம்ம இப்படி செய்தோம் அப்படின்னா நிறைய சக்தி நமக்கு கிடைக்குது. என்னைக்கோ செய்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும். செய்த உடனே ஃப்ரெஷ்ஷாக சுட சுட சாப்பிட்டோன்னா அதில் சந்தோஷமும் இருக்கும், சத்தும் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஆகையில் டெய்லி இந்த பயிற்சியும் ராஜ யோகியாக இருப்பதற்கான பயிற்சி செய்தாதான் நான் ராஜ யோகினா எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு அர்த்தம் இருக்கும். ராஜ யோகி நான் அப்படின்னு. அடுத்தது நான் ராஸ் யோகி. வெறும் ராஜயோகி இல்லை, ராஸ் யோகி, ரகசியங்களை உணர்ந்த யோகி. உணர்ந்திருக்கீங்களா இல்லையா 3 காலங்களையும்? யாரெல்லாம் 3 காலங்களையும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலங்களையும் யார் நல்லா உணர்ந்திருக்கிறீங்க? ரகசியங்கள் 3 காலங்களை உணர்வது அப்படின்னா என்ன? அனைத்து ரகசியங்களையும் அறிந்தவர்கள். உணர்ந்திருக்கிறீங்க தானே? அப்போ நமக்கு ஒரு நாள் கேள்வி, ஏன் இப்படி நடக்குது? இது என்ன இப்படி நடக்குதே? இந்த கேள்வி வந்ததுன்னா நம்ம ரகசியத்தை உணராதவர்கள் இல்லையா? அதனால நான் ராஜயோகி மட்டும் இல்லை, நான் யாரு? ராஸ் யோகி. ராஸ் அப்படின்னா ரகசியம், ரகசியங்களை உணர்ந்த யோகி. அப்போ பாபா என்ன சொன்னார்? 3 காலங்கள் எப்படி இருக்கணும்? நிகழ்காலம் எவ்வளோ தெளிவா இருக்கோ அவ்வளவே நம்முடைய கடந்த காலமும் எதிர்காலமும் தெளிவா இருக்கணும். அது தெளிவா இல்லாததுனால்தான் நம்ம என்ன சொல்றோம்? இப்படி செய்யறாங்க, இப்படி நடக்குது, இதாகுது, அப்படி இருக்கு, வீண் எண்ணங்கள் வருது, யோகா கட்டாது. ஆகல நல்ல யோகியா இருக்கணும்னா முதல்ல ரகசியங்களை உணர்ந்தவர்களாக இருக்கணும். ஏன் என்ன என்ற கேள்விகள் வரக்கூடாது. அந்த மாதிரி நம்ம தயார்படுத்திக்கணும். படுத்திப்பீங்களா? ஒவ்வொரு விஷயம் ஏன் இப்படி நடக்குது, இவங்க ஏன் இப்படி செய்யறாங்க, தனக்குத்தானே என்ன செய்யணும்? புரிய வைக்கணும். ஞானத்தை பாபா அதை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்களோ இல்லையா? எவ்வளோ சொல்லியும் மாறவே மாட்டாங்க. பாபா என்ன சொல்றார்? உங்களுடைய எனர்ஜியை அவங்கள மாத்துறதுக்கு நீங்க ஏன் வேஸ்ட் பண்றீங்க சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுடைய கீழான பதவியை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அதை மாற்ற முடியாது இல்லையா? ஏன் செய்யறாங்க அப்படின்றத விட ரகசியங்களை உணரணும். அப்ப ஏன் வராது இல்லையா? ரெண்டாவது, ஒரு முறை பாபா ஒரு ஆத்மாவுக்கு திருஷ்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரும் மேலே போலாம் இல்ல, மேடைக்கு. பாப்தாதா வரும்போது ஓம் சாந்தி பவன்ல அவங்க அந்த ஆத்மா அவ்வளோ துக்கத்துல இருக்குன்னா பாபா கிட்ட கூட திருஷ்டி வாங்கல. பாபா இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அப்பெல்லாம் ஈஸியா பேசுவாங்க. இப்படி ஆயிடுச்சு, எல்லாரும் சொல்லுவாங்க திருஷ்டி வாங்கிக்கோ, திருஷ்டி வாங்கிக்கோ. அவங்க அப்படி திருஷ்டி கூட வாங்கல, அப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சின்னு சொல்லுவாங்க. பாபா திருஷ்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா, செய்யறவங்க செய்துட்டு தான் இருப்பாங்க, அவங்க மாற மாட்டாங்க. நீதான் ரகசியங்களை உணர்ந்து உன்னை மாத்திக்கணும்.
இல்லையா? இப்போ யாருடைய கண்ட்ரோலும் நம்ம கையில் இல்லை. சொல்லதான் செய்ய முடியும், அவ்வளோதான், சொல்லதான் முடியும். மற்றபடி நாம ரகசியங்களை உணர்ந்துட்டோன்னா யார் என்ன செய்தாலும் அதுக்காக யார் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுன்னு கிடையாது. மைண்ட் டிஸ்டர்ப் ஆக கூடாது, அலைச்சல்ல வரக்கூடாது. இந்த பிராக்டிஸ் நமக்கு வேணும். ஆகையால பார்த்துக்கோங்க. ஏதாவது ஏன் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி செய்கிறாங்க இருக்கும் எல்லாருக்கும், இல்லையா? இன்னைக்கு அதை என்ன பண்ணணும்? ரகசியங்களை உணர்ந்த யோகியாகி நிகழ்காலத்துல நிலைத்திருந்து கடந்த காலத்தையோ எதிர்காலத்தையும் பாருங்க. அப்ப அந்த கேள்விகள் எல்லாம் என்ன ஆயிடும்? பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அடங்கிடும் அப்படியே, இல்லையா? இப்ப நீங்க ஏதோ செய்துட்டு இருக்கீங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், ஏதோ செய்றீங்க, பிரதர் இப்படி செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டே இருப்பேன். ஆனாலும் நீங்க அதே செய்துட்டே இருக்கிறீங்க, இல்லையா? சும்மா பாபா கிட்டே சொல்றதுல என்ன இருக்கு? இவங்க இப்படி செய்யறாங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகுது? அந்த எண்ணம் அப்படியே மறைஞ்சிடும். ஏன் செய்யறாங்கன்றதுக்கான ஒரு ரியலைசேஷன் நமக்கே வரும். அவங்க பலவீன சன்ஸ்காரம் இருக்கலாம், எதுக்கோ வசமாகி இருக்கலாம், அல்லது நான் செய்கிறேன்னு தெரியாமலே செய்துட்டு இருக்கலாம். நிறைய பேருக்கு என்ன இருக்கு? பாபா நமக்கு ஸ்வமான் ஏன் கொடுக்குறார்? ஸ்வமான் எதுக்காக கொடுக்குறாருன்னா, எப்போ நம்ம ஸ்வமான்ல நிலைத்து இருக்கிறோமோ நம்முடைய பலவீனங்கள், என்னுடைய சொந்த அனுபவம் சொல்றேன், அந்த ஸ்வமான்ல இருக்கும் போது யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்வமான்ல இருங்கன்னு சொல்றாரு. அந்த ஸ்வமான்ல இருக்கும் போது என்னுடைய பலவீனங்கள் அவ்வளோ நல்லா தெரியுது. இப்படி இருக்கக்கூடாது, நீ இந்த சொமான்ல இருக்கக்கூடியவா அப்படின்னா இந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது, இந்த பலவீனம் இருக்கு. அப்போ யார் ஸ்வமான்ல இருக்கிறது இல்லையோ அவங்க எல்லாம் நான் செய்யறத ரைட்டுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க பலவீனங்கள் கூட என்ன ஆகுறது இல்லை, தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால பாபா ஸ்வமான்ல இருங்கன்னு சொன்னா, எப்படிப்பட்ட ஆத்மா நான் அப்படின்னு சொன்னா அதுலயும் 1000 அர்த்தங்கள் இருக்கு. ஆகல இப்போ எல்லாருமே என்ன பண்ணணும்? ராஸ் யோகியா இருக்கணும், ரகசியங்களை உணர்ந்த யோகி. சொல்லமா? ஓம் சாந்தி. நான் திரிகாலதர்ஷி ஆத்மா, 3 காலங்களையும் உணர்ந்த ஆத்மா. இப்பொழுது நான் சங்கம யுகத்தில் நிகழ்காலத்தில் நிலைத்திருக்கின்றேன். அனைத்து ரகசியங்களையும் உணர்ந்திருக்கின்றேன். ஆகையால் என்னுடைய மனதில் எந்த கேள்விகளும் இல்லை, கேள்விகள் எழுவதற்கான வாய்ப்பும் இல்லை. நான் யாராக இருக்கிறேனோ, எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னை ஏற்றுக்கொள்கிறேன்.
நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? எனக்கு ஏன் எல்லாமே இப்படி நடக்கிறது என்ற கேள்விகள் முடிந்துவிட்டது. எல்லாவற்றிற்கும் காரணம் நான் தான் என்பதை புரிந்து கொண்டு விட்டேன். எனவே இனி ஒருபோதும் கேள்வி சுரூபமாக இருக்க மாட்டேன். ராசியுக்தாக மகிழ்ச்சியாக இருப்பேன். ஒவ்வொரு சங்கல்பமும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து விட்டேன். எனவே சக்திசாலி எண்ணங்களை உருவாக்கி உயர்ந்த நிலையில் இருப்பேன். ஓம் சாந்தி. அடுத்தது யோகா அப்படின்னா என்ன? யோகா அப்படின்னா தன்னுடைய பலவீன சம்ஸ்காரங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், மாற்றணும். அதுதான் யோகா. நான் யோகா செய்கிறேன், யோகா செய்கிறேன்னு வருஷக்கணக்கில் யோகா செய்துட்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய சம்ஸ்காரம் மாறவே இல்லை. அதே பழைய சம்ஸ்காரம் இருக்கு. இன்னும் அதே கம்ப்ளைண்ட் இருக்குன்னா நம்ம யோகா பண்ணோன்னு அர்த்தமா? யோகா பண்ணோன்னா தமோ பிரதான சம்ஸ்காரம் என்ன ஆகணும்? மாறி இருக்கணும். அது மாதிரி அந்த ஒரு விழிப்புணர்வுல யோகா பண்ணணும். கேட்டையில நான் எதற்காக இங்க அமர்ந்திருக்கிறேன் சொல்லுங்க. எதற்காக இங்க அமர்ந்திருக்கிறீங்க? அது ஒரு லட்சியம் இருக்கணும் இல்லையா? ஆகையால என்னுடைய தமோ பிரதான சம்ஸ்காரம் மாறணும், சத்தோ பிரதானம் ஆகணும். என்னுடைய உடம்புல 63 பிறவிகளாக இந்த சரீரத்துல விகாரம்ன்றது இந்த சரீரத்திலயும் என்ன இருக்கு? உறுப்புகள்ல இருக்கு இல்லையா? என்னுடைய ஒவ்வொரு உறுப்பு என்ன ஆகணும்? சத்தோ பிரதானமாக மாறணும். அந்த வைப்ரேஷன்ஸ் பரவும் போது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்குள்ள, அவங்க ஞானியோ அஞ்ஞானியோ, அவங்களுக்குள்ளேயோ நல்ல சத்தோ பிரதான வைப்ரேஷன்ஸ் வந்து அவங்களுடைய சத்தோ பிரதான வைப்ரேஷன் எமர்ஜ் ஆகும் நம்முடைய வைப்ரேஷன்ஸ்னால். அப்ப நம்முடைய சரீரத்தை அந்த தமோ பிரதான உறுப்புகளை சத்தோ பிரதானமாக ஆக்கணும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சம்ஸ்காரத்தையும் மாற்றணும். அவங்களுடைய சத்தோ பிரதான தன்மை எமர்ஜ் செய்யணும்.
தத்துவங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? சத்தோ பிரதானமாக ஆக்கணும். வேற யார? நம்முடைய சரீரம், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், இயற்கை. வேற எத மாத்தணும்? வேற யார மாத்தணும்? முக்கியமா பாபா சொல்றார், விஞ்ஞானிகளுக்கு கூட என்ன பண்ணணும்? வைப்ரேஷன் கொடுக்கணும். ஏன்னா சொர்க்கத்துல விஞ்ஞானிகள் வருவாங்க இல்லையா? அப்போ அவங்களுடைய சத்தோ பிரதான வைப்ரேஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்? எமர்ஜ் பண்ண வைக்கணும். அதனால்தான் ஒரு லைன். எதுக்காக இந்த யோசனை வந்ததுன்னா, சமீபத்துல ஒரு முரளில சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணணும், எவ்வளோ வேலை செய்யணும். ஆனா குழந்தைகள் பேபிஸ் போல, குழந்தைகள் போல அப்படியே இருக்கீங்க. வந்ததா? ஒரு லைன் வந்தது. ஆஹா, சாக்கார் முரளில. சாக்கார் முரளி தான். எவ்வளோ வேலை இருக்கு, செய்ய வேண்டிய வேலை. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யணும், அதுக்காக எவ்வளோ செய்ய வேண்டியது இருக்கு. ஆனா அதெல்லாம் உணராம இன்னும் சின்ன குழந்தைகள் போல அந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? என் லப்பரை காணோம், என் பென்சிலை காணோம், எங்க அவன் இது எடுத்துக்கிட்டான், இவன் இது பண்ணிட்டான், இப்படின்னு என்ன ஆயிட்டு இருக்கோம்? சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பேபிஸா இருக்கீங்க, குழந்தைகள் போலயே இன்னும் இருக்கீங்க அப்படின்றாங்க. அதனால இப்போ நம்ம ஏன்னா பாபா எதுக்காக நம்முடைய சம்ஸ்காரம் மாறணும், அந்த சம்ஸ்காரத்தை மாத்திக்கணும்னு சொல்றாரு அப்படின்னா, ஒரு சின்ன அம்சம் கூட நமக்குள்ள இருந்ததுன்னா அது என்ன ஆயிடும்? ஏன்னா சுத்தி இருக்கிறது என்ன இருக்கு? தமோ பிரதானம் இல்லையா? நமக்குள்ள கொஞ்சம் இருந்தாலும் அது என்ன ஆகும்? கஷ்டம் வெளி வரும். இப்போ நமக்குள்ள இவ்வளோ இருக்கா? அவ்வளோ இல்லை, அம்சம் இருக்கு. அந்த வெளியில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால என்ன ஆகுது? அந்த சூழ்நிலைனால வெளியில வந்துருது இல்லையா? அதெல்லாம் அம்சம் கூட நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்போ பாபா கிட்ட கிரணங்கள் வாங்கி முதல்ல நம்முடைய சரீரத்துக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க எங்க இருக்கீங்களோ, சுற்றி யார் இருக்காங்களோ அந்த மனிதர்களுக்கு, தத்துவங்களுக்கு, அதுக்கப்புறம் விஞ்ஞானிகளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா சொர்க்கத்தை உருவாக்கணும் இல்லையா? நம்முடைய எண்ணங்கள் தான் என்ன பண்ணுது? சொர்க்கத்தை உருவாக்குது. ஓம் சாந்தி. நான் பவித்திரமான ஆத்மா. சிவபாபாவின் தூய்மையான கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. சக்தி வாய்ந்த தூய்மையான கிரணங்களின் கீழ் அமர்ந்திருக்கின்றேன். இந்த கிரணங்களினால் ஆத்மாவின் ஆன்மீக தன்மை அதிகரித்து கொண்டிருப்பதை உணர்கின்றேன். ஆத்மாவின் பிரகாசம், ஆத்மாவின் ஜொலிப்பு அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த தூய்மையின் ஒளி நெற்றியிலிருந்து ஷரீரம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது. கண்கள், காதுகள், முகம் என்று ஒவ்வொரு உறுப்பும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது.
தூய்மையாகிக் கொண்டிருக்கிறது. இதயம் இதயத்திற்கு பரமாத்மாவின் தூய்மையான ஒளி சென்று கொண்டிருக்கிறது. நுரையீரலுக்குள் பரமாத்மாவின் தூய்மையின் கிரணங்கள் சென்று கொண்டிருக்கிறது. கல்லீரலுக்குள் கணையத்திற்குள் வயிற்றிற்குள்ளும் பரமாத்மாவின் சக்தி வாய்ந்த ஒளி சென்று கொண்டிருக்கிறது. என்னுடைய குடலுக்குள்ளும் தூய்மையின் சக்தி பரவிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய கால்களுக்குள் கால் விரல்களுக்குள்ளும் பவித்திரமான கிரணங்கள் சென்று கொண்டிருப்பதை உணர முடிகிறது. கைகள் கை விரல்களுக்குள் பரமாத்மாவின் சக்தி பாய்ந்து கொண்டிருக்கிறது. தலைப்பகுதி, தலையிலிருந்து கழுத்து பகுதி, கழுத்திலிருந்து முதுகெலும்புக்குள் சக்தி வாய்ந்த கிரணங்கள் பரவிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த தூய்மையின் ஒளி நான் இருக்கும் அறை முழுவதும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது. இயற்கைக்கும் சென்று கொண்டிருக்கிறது. பஞ்ச தத்துவங்களும் சதோ பிரதானமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பரமாத்மாவின் தூய்மையின் கிரணங்கள் விஞ்ஞானிகளை சென்றடைந்து கொண்டிருக்கிறது. முழு உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சென்று கொண்டிருக்கிறது. அனைவருடைய
தமோ பிரதான சம்ஸ்காரம் மாறிக்கொண்டிருக்கிறது. சத்தோ பிரதானமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் உலக உருண்டையின் மீது அமர்ந்திருக்கின்றேன். தூய்மையின் ஒளி கிரணங்கள் என் மூலமாக முழு உலகத்திலும் பரவிக்கொண்டிருக்கிறது. நான் பவித்திரமான ஆத்மா. தூய்மையின் கடல் சிவபாபாவின் ஒளி கிரணங்கள் என் மூலமாக உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. ஓம் சாந்தி. அடுத்தது பாபா அஷரீரி ஆகுங்க. நேத்தோ முந்தா நாள வந்தது இல்லையா, ஷரீரத்திலிருந்து டிட்டாச். இது ரொம்ப நம்ம பயிற்சி செய்யணும். விநாச காலத்துல ஒரு செகண்டுக்கான பேப்பர்ல நம்ம பாஸ் ஆகணும்னா டிட்டாச் ஆகணும். அது ஒரு நாள்ல வரக்கூடிய விஷயம் இல்லை. நீண்ட கால பயிற்சி இருந்தால்தான் நாம டிட்டாச் ஆக முடியும். டிட்டாச் ஆகுறதுன்னா விடுபடுவது, சரீர உணர்விலிருந்து விடுபட்டு இருப்பது, அஷரீரி ஆகுவது அப்படின்னு சொல்ல, பற்றற்ற நிலையில இருப்பது அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதுக்காக பயிற்சி. இது ஒரு காரணம். இது மட்டும் இல்லை, நம்ம டிட்டாச் ஆனோம் அப்படின்னா மனிதர்கள் மீது நமக்கு என்ன பற்று இருக்கோ, மோகம் இருக்கோ, அதெல்லாம் கூட என்ன ஆயிடும், அதிலிருந்து கூட விடுபடுவோம். ஒரு பாபாவின் மீது அன்பு இருக்கு, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டிட்டாச் ஆகும் போதுதான் பாபா என்ன சொன்னார், ஆத்மாவிற்கு மீண்டும் திரும்பி வந்துடும், இந்த சக்திகள் திரும்பி வந்துடும். அந்த பாயிண்ட் எவ்வளோ நோட் பண்ணீங்க, எவ்வளோ புத்தியில பதிஞ்சதுன்னு தெரியல. ஆத்மாவின் சக்திகள் திரும்பி பெற வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், டிட்டாச் ஆகணும். டிட்டாச் ஆகலைன்னு பெற முடியாது இல்லையா? ஆகையால அந்த டிட்டாச் ஆகக்கூடிய பயிற்சி நம்ம செய்யணும். இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு டிட்டாச் ஆகிறதுக்கு. ஏன்னா இப்போ இந்த மனசா சேவை பத்தி பாபா போன சண்டே முரளியில சொல்லியிருக்காரு இல்லையா, அதுக்கு கூட நம்ம என்ன பண்ணோம், டிட்டாச் ஆகும். அதுல ஒரு லைன் இருந்தது, நீங்க மாஸ்டர் முக்தி வள்ளல், ஞாபகம் இருக்கா? உங்க மூலமாக நான் முக்தி கொடுக்க வைக்கிறேன். நீங்க யாருக்கும் ஒன்றும் கொடுக்க முடியாது இல்லையா? நான் உங்க மூலமாக முக்தி கொடுக்க வைக்கிறேன். இன்னொன்னு, நீங்க ஆசீர்வாத கடலின் குழந்தைகள் இல்லையா? அப்போ டிட்டாச், இப்ப அந்த கனெக்ட் பண்ணி பாருங்க. டிட்டாச் ஆனோன்னா அந்த சக்திகள் திரும்ப கிடைச்சிடும் இல்லையா? அது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, நம்ம டிட்டாச் ஆகும்போது அதுக்கு தான் விதை ரூப நிலை அப்படின்னு சொல்லலாம். அந்த விதை ரூப நிலையில இருந்த முழு மரத்திற்கும் சக்திகள் கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும், முழு மரத்திற்கும் கிடைச்சிடும், எல்லாருக்கும் கிடைச்சிடும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், மனசா சேவையை ஒட்டி பாபா ஒரு விஷயத்த என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்போ நீங்க டிட்டாச் ஆகுறீங்களோ, அதாவது அந்த கனெக்ட் பண்ணுங்க, நான் உங்கள் மூலமாக
முக்தி கொடுக்க வைக்கிறேன், நீங்கள் மாஸ்டர் முக்தி வள்ளல். அதுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணுங்க. நம்ம டிட்டாச் ஆகும் போது எதுக்கு டிட்டாச் ஆக சொல்றார் பாபான்னா, அப்போதான் நான் உங்களை யூஸ் பண்ண முடியும். உங்க மூலமா முக்தி கொடுக்க வைக்க முடியும். நீங்களே அட்டாச்சா இருந்தீங்கன்னா நான் எப்படி உங்களை யூஸ் பண்றது இல்லையா? அப்போ பாபாவுக்கு நம்ம பயன்படணும். கடைசி காலத்துல நம்ம ஏதோ நல்லது செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? டிட்டாச் ஆகுவதற்கான பயிற்சி செய்யணும். ஒரு செகண்ட், இந்த செகண்ட் நம்ம டிட்டாச் ஆயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது தெரியுமா? உலகத்தோடு நம்மளை பாபா கனெக்ட் பண்ணிடுவார். முழு உலகத்தோடு அது ஆட்டோமேட்டிக் பாபா கனெக்ட் பண்ணிடுவார். ஏன்னா நம்ம விஸ்வ கல்யாணக்காரி பூர்வீக ஆத்மாக்கள். சும்மா இல்லை, சும்மா நினைங்க விஸ்வ கல்யாணக்காரி நினைங்கன்னு இல்லை. நம்ம அந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்துட்டாலே பாபா பார்ப்பார். ஓ, இவங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க, கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்கன்னு உடனே என்ன பண்ணுவாரு? கனெக்ஷன் கொடுத்துருவாரு. அப்பதான் கொடுக்க வைக்க முடியும் இல்லையா? அப்போ நம்ம டிட்டாச்சே ஆகலைன்னா, என்னதான் நீங்க டிட்டாச் ஆகாம நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு இருக்கிறேன் பரவிட்டு இருக்குன்னா எதுவும் பரவாது. ஃபார் யர் இன்ஃபர்மேஷன் எதுவும் போகாது. டிட்டாச் ஆனால்தான் ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிட்டு இருக்கும்? போயிட்டே இருக்கும். அதனால விநாச காலத்துல நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ரோல் என்னன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா மீட்பு படையினர் அப்படின்னு சொன்னார் பாபா. நீங்க மற்றவங்களை காப்பாத்துறீங்களா, இல்ல நீங்களே ஐயோ ஐயோன்னு சொல்லி கஷ்டப்படக்கூடிய நிலையில இருப்பீங்களா? இல்லையா? சும்மா மீட்பு படையினர் அப்படின்னா மீட்பு படையினர் எப்போ? விநாச காலத்துல நம்ம யாராக இருக்கிறோம்? மீட்பு படையினர்னா ஸ்தூலத்துல இல்ல, சூக்ஷ்மத்துல அவங்களுடைய துன்பங்களை நீக்கக்கூடியவர்களாக இருப்பீங்களா? எரிஞ்சிட்டு இருப்பாங்க விகாரங்கள்ல. அமைதி என்ற அந்த குளிர்ச்சி தன்மையை அவங்களுக்கு கொடுக்க முடியுதா? இல்லையா? அதனால தினமும் டிட்டாச் ஆகக்கூடிய அந்த பயிற்சி செய்யணும். அது நீங்க முக்கி யோகம்னு சொன்னாலும் சரி, இப்போ பீஜ ரூப யோகான்னு சொன்னாலும் சரி, எது வேணாலும் அதுக்கு கொடுக்கலாம், பேர் கொடுத்துக்கலாம். பவர்ஃபுல் யோகா அதுதான். டிட்டாச் ஆகிட்டு செய்யும் போது தான் அந்த யோகா பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால நீங்க எப்படி இந்த ஃபயர் பிரிகேட்ல இருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய பணி என்ன? எங்க தீயோ அங்கே அணைக்கிறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. சூழ்நிலை பார்க்க மாட்டாங்க, ஏன் என்னன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க, உடனே அவங்க தயாராயிடுவாங்க. அது போல விஸ்வ கல்யாணக்காரி, உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா எல்லாத்துக்கும் எப்பவுமே எப்படி இருக்கணும்? தயாரா இருக்கணும். பூர்வீக ஆத்மாக்கள் எப்பவுமே எப்படி இருக்கணும்? தயாராக இருக்கணும். அதனால பாபா டிட்டாச் ஆகுங்க, டிட்டாச் ஆகக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கணும் அப்படின்றார். ஆகல டிட்டாச் ஆகுமா? எல்லாரும் அலர்ட்டா உட்காருங்க. இதோட முடிப்போம். அலர்ட்டா உட்காருங்க. பாபா என்ன சொன்னாரு? அட்டென்ஷன் சொன்னாரா இல்லையா? அட்டென்ஷன், அட்டென்ஷன் ப்ளீஸ் இல்லையா? யோகத்துல சோம்பேறித்தனம் கூடாது. அந்த மைண்ட் அலர்ட்டா இருக்கணும். அட்டென்ஷன் சொன்ன உடனே எண்ணங்கள் அப்படி பாபா கிட்ட போகணும். அதெல்லாம் அலர்ட்டா உட்காருங்க. அட்டென்ஷன்ல உட்காருங்க. நான் ஆத்மா ஷரீர உணர்விலிருந்து விடுபட்டு முற்றிலும் டிட்டாச் ஆக இருக்கின்றேன். இந்த பழைய உலகத்தின் மனிதர்களோ பொருட்களோ பிரச்சனைகளோ
எதுவும் என்னை இழுக்கவில்லை. நான் என்னுடைய உண்மையான சொரூபத்தில் நிலைத்திருக்கின்றேன். இந்த நிலை மிகவும் லேசாக இருக்கிறது. என்னுடைய உண்மையான நிலை, உண்மையான சொரூபம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இப்பொழுது நான் என்னுடைய அன்பான தந்தையை சந்திப்பதற்காக சூக்ஷ்ம வதனத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். மேலே மேலே பறந்து சென்று கொண்டிருக்கிறேன். அங்கிருந்து பார்க்கும் போது இந்த உலகம் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. இந்த அனைத்து சப்தங்களிலிருந்து விடுபட்டு ஆகாயத்தை கடந்து பறந்து கொண்டிருக்கிறேன். சூக்ஷ்ம லோகத்தை சென்றடைந்து விட்டேன். பிரம்மா பாபாவை பார்க்கின்றேன். பிரம்மா பாபா அவருடைய சம்பூர்ண நிலையில் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். என்னை பார்த்ததுமே, வா குழந்தாய், என் மடியில் வந்து அமர் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது பாபாவின் மடியில் நான் அமர்ந்திருக்கின்றேன். இந்த உணர்வுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. நான் பிரம்மா பாபாவின் மடியில் அமர்ந்திருக்கின்றேன். வெற்றியாளர் ஆகுவாயாக என்று பாபா என்னுடைய தலையை வருடி ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நான் மூல வத்தனத்திற்கு செல்கின்றேன். ஷிவ் பாபா தன்னுடைய அன்பின் வைப்ரேஷன்ஸினால்
என்னை அழைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அருகில் செல்கின்றேன். தூய்மையான அன்பின் வைப்ரேஷன்ஸினால் பாபா என்னை அரவணைத்துக் கொள்வது போல் இருக்கிறது. இந்த வைப்ரேஷன்ஸில் எவ்வளவு சுகம் இருக்கிறது. அனைத்து விஷயங்களிலிருந்து விடுபட்டு முக்த நிலையில் பரந்தாமத்தில் இருக்கின்றேன். பீஜரூப நிலையில் இருப்பதினால் சிவ் பாபா யார் விதை ரூபமாக இருக்கிறாரோ அவருடைய சக்தி என் மூலமாக முழு மரத்திற்கும் சென்று கொண்டிருக்கிறது. ஆசீர்வாத கடலின் குழந்தையாக இருப்பதினால் பரமாத்மாவின் ஆசீர்வாதங்கள் என் மூலமாக முழு உலகத்திற்கும் சென்று கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் சுகம் சாந்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆத்மாக்கள் அனைவரும் திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். பாபாவிற்கு நன்றி கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நான் மாஸ்டர் முக்தி வள்ளலாக இருக்கின்றேன். அனைத்து விஷயங்களிலிருந்து நான் விடுபட்டு இருப்பதினால் என் மூலமாக பாபா அனைவருக்கும் முக்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். அனைத்து துக்கங்களில் இருந்தும் அனைவரையும் விடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த உயர்ந்த செயலுக்காக பாபா என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் அவருடைய சிறந்த கருவியாகி அவருடைய காரியத்திற்கு பயன்படுவேன்.
பஞ்ச தத்துவங்களுக்கும் பாபாவின் வைப்ரேஷன்ஸ் சென்று கொண்டிருக்கிறது. பூமியும் சத்தோ பிரதானமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தண்ணீரும் தூய்மையாகிக் கொண்டிருக்கிறது. அக்னி தத்துவமும் சுத்தமாகிக் கொண்டிருக்கிறது. வாயு தத்துவமும் தூய்மையாகிக் கொண்டிருக்கிறது. ஆகாய தத்துவமும் தூய்மையாகிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் கீழே வருகின்றேன். பகவானுடைய ரைட் ஹேண்டாக நடிக்கக்கூடிய இந்த பாகம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஓம் சாந்தி.